இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். இருதயத்தை கவலை ஒடுக்கும், நல் வார்த்தையோ மகிழ்ச்சியாக்கும். அப்போது நல்ல வார்த்தைகள் நீங்கள் கேட்கும்போதும், நல்ல வார்த்தைகள் நீங்கள் பேசும்போதும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் நீங்கள் இருதயத்தில் கவலைகள் வைத்து கொண்டிருந்தால் கவலை இருதயத்தை ஒடுக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. இப்போது இங்கே மரியாள் அப்படி தான் கவலைப்படுகிறாங்க. அவள் மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருக்கு வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்தாள். மார்த்தாள் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே பற்பல வேலை செய்வதனாலே வருத்தம் அடைந்தாள். பற்பல வேலை செய்து அவங்க வருத்தம் அடைகிறாங்க. அப்போது தேவையானது பார்த்திங்கன்னா, ஆண்டவரே, நான் தனியாக வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறது குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரியத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எழுப நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், கலங்குகிறாய். இப்போது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை குறித்து, வேலைகளை குறித்து அவங்க வருத்தம் அடைந்து கவலைப்படுகிறார்கள். ஆனால் மரியாளோ தன்னை எடுபட நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். நாமும் அப்படித்தான் பல காரியங்களை நம் தலையிலே சிந்தனையிலே ஓடிக்கொண்டிருக்கும். நாளைக்கு என்ன பண்ணுவது, பணப்பிரச்சனைக்காக நாம் என்ன செய்வது, வேலை ஸ்தலத்தில் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கிறது. இந்த மாதிரி பல சிந்தனைகள் நம்முடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கலாம். வருத்தம் அடையலாம், நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். மார்த்தாளை போல் நீங்கள் பல காரியங்களை வேலை செய்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் மரியாள் தன்னை எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அவள் என்ன பண்ணான்னா, போய் எல்லாத்தையும் பற்பல வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். நான் இந்த வேளையில் உங்களுக்கு சொல்வது என்னென்னா, நீங்கள் பல காரியங்களை செய்து கொண்டு மனதிலே நிம்மதி இல்லாமல் வேதனைப்படுகிறீர்கள், வருத்தம் அடைகிறீர்கள், பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறீர்கள். எல்லா கவலைகளையும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. ஏன்னா உங்கள் பாரத்தையும் உங்கள் பிரச்சனைகளையும் ஆண்டவரிடத்தில் இறக்கி வைத்து விடுங்கள், அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் வேலை செய்து அந்தந்த பல காரியங்களை உங்கள் மனதிலே வைத்து கொண்டு கவலைப்படுகிறதுனால ஒன்றும் நடக்காது. நீங்கள் எல்லா காரியத்தை குறித்து ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா உங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவரிடத்தில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் ஆண்டவர் எடுத்து போடுவார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் பாதத்தில் உட்கார்ந்து அவரிடத்தில் வசனத்தை கேட்டு அவரோடு நீங்கள் பேசுவீர்கள். ஆனால் ஜெபிக்கும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகளையும் பாரத்தையும் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறார், உங்களுக்கு துணையாக இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆண்டவர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஊழியத்தில் ஆண்டவர் ஊழியர் செய்யும்படி சீசர்களை அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் சீசர்களை அழைத்தார். அப்போது சீசர்கள் படகுல ஏறினார்கள். ஆண்டவரும் படகுல அமர்ந்து கொண்டார். படகு போய்கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு சுழல் காற்று படகை அலைகள் மோதியது. இவர்கள் சீசர்களுக்கு என்னவென்று தெரியல. ஏன்னா கப்பல் போய்கொண்டிருந்த போது திடீரென்று சுழல் காற்று உருவாயிற்று. சுழல் காற்று உருவான அலைகள் மோதியது. இப்போது சீசர்களுக்குள்ளே கவலை வந்துவிட்டது. என்ன செய்வது, திடீரென்று புயல் காற்று வந்துவிட்டது, என்ன பண்ணுவது? பாய் மரத்தில் இறக்குகிறார்கள்.
ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்பவும் அந்த சுழல் காற்று பலத்த சுழல் காற்று வந்து அந்த அலைகள் வந்து படகுகளை மோதுவதனாலே கப்பல் இங்கும் அங்குமாய் அலைகள் மோதி கப்பல் சாய்கிற போல ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. இப்பொழுது ஆண்டவர் வந்து கப்பலின் பின்னணியிலே தலையினை வைத்து அவர் அமர்ந்து தூங்கி கொண்டிருந்தார். அப்போது சீசர்கள் ஆண்டவரை எழுப்பி, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படி என்று எழுப்புகிறார்கள். அப்போது ஆண்டவர் எழுந்திருந்து காற்றையும் அதட்டினார். கடலை பார்த்து அமைதியார் என்று ஆண்டவர் பேசினார். உடனே காற்றும் கடலும் அமைதியாயிற்று. அந்த சுழல் காற்று அந்த எல்லாமே அமைதியாகி கப்பல் ஒரு எந்த இது இல்லாமல் போய்கொண்டிருந்தது. அப்போது இயேசு சொல்கிறார், அவர்கள் எழுந்து அவர்களை பார்த்து, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் பயப்பட்டீங்க? உங்களோட விசுவாசம் எங்கே போயிடுச்சு? ஏன் இப்படிப்பட்டு பயப்பட்டீர்கள்? உங்கள் விசுவாசம் இல்லாமல் போயிற்று. உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது நம்மளுக்கு வந்து விசுவாசம் வேணும். இப்போ பாருங்கள், பேதுரு இந்த சீசர்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் அவர்கள் வந்து பயந்தார்கள். ஏன்னா ஒரு அலை வந்து மோதுகிறதுனால நம் மடிந்து போய்விடுமோ, கப்பல் கவுந்து விடுமோ என்று சொல்லி அவர்கள் கவலைப்பட்டார்கள், அவர்கள் பயப்பட்டார்கள். ஆண்டவர் எழுந்திருந்து அது காற்றையும் கடலையும் அதட்டினோடு அந்த காற்றும் கடலும் அமுதலாயிற்று. அப்பொழுது ஆண்டவர் வந்து சீசர்களை பார்த்து, ஏன் பயப்பட்டீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா சில அலைகள் மோதலாம், சில சுழல் காற்று வரலாம். ஆனால் அதை வந்து ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதை குறித்தும் நம்ம கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. சுழல் காற்று வரலாம், எந்த பிரச்சனை பாடுகள் வந்தாலும் நம்மளுக்கு பயப்படாமல் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து நம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரச்சனைகளையும் பாடுகளையும் அது மாற்றுகிற கிருபையும் வல்லமையும் அவர் தருகிற ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால் நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருக்க வேண்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுவார் ஆண்டவர். மார்த்தாள் பார்த்தீங்கன்னா பற்பல வேலையினாலே அவள் கவலைப்பட்டு கொண்டிருந்தார். ஆண்டவர் வந்து, மார்த்தாளே, நீ அநேக காரியங்கள் குறித்து கவலைப்படுகிறாய். ஒரு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து விட்டால் உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கவலைப்படாதீர்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.